வெல்கம் பேக் டு டிஎன்பிஎஸ்சி லீடர்ஸ் அகாடமி. 2A மெயின்ஸ்ல ஜிகே அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்டை நம்ம விட்டுட்டு 2A மெயின்ஸ்ல இருக்கக்கூடிய போஸ்ட்டை நம்மளால கிளியர் பண்ண முடியாது. அப்ப 70 கேள்விகள் நம்ம பதில் சொல்லணும் அப்படின்னா என்ன செய்ய போறோம் அப்படிங்கறத டீடைல்டா இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ரைட் சார், டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் த கொஸ்டின் எப்படி இருக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். 22,000 மாணவர்களும் என்ன நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னா யூனிட் 1ல இருந்து 20 கேள்விகள் வரப்போகுது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கும் அப்படின்னா யூனிட் 1ல 2 சப்ஜெக்ட் இருக்கு. அந்த 2 சப்ஜெக்ட்லையும் இந்த 20 கொஸ்டின் எப்படி சார் டிஸ்ட்ரிபியூட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா 10 கேள்விகள்னு டிஸ்ட்ரிபியூட் ஆகலாம். ரைட்டா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் உங்களுக்காக தெளிவா சொல்லிட்டேன். அடுத்து இந்த 10 கேள்விகள் எத்தனை டாபிக்ல இருந்து சார் வரலாம் அடுத்த கேள்வி உங்களுக்கு இருக்கும். அப்ப இந்த 10 கேள்விகள் மாடர்ன் ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் 4 டாபிக்ல இருந்து தான் வரும். ரைட், அடுத்து தமிழ் சொசைட்டி அப்படிங்கிறதுல இருந்து 10 கேள்விகள் வரணும். அந்த 10 கேள்விகள் எத்தனை டாபிக்ல இருந்து சார் வரும் அப்படின்னு பார்த்தா 4 டாபிக்ல இருந்து தான் வரப்போகுது. இதுக்கு என்ன சார் ப்ரூஃப் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆல்ரெடி நம்ம டிஎன்பிஎஸ்சி லீடர்ஸ் என்ன பண்ணியிருக்கோம்னா ஒவ்வொரு யூனிட்டையும் எடுத்து அதை ஃப்ளோ சார்ட் மெத்தடா மாத்திருக்கோம். ரைட்டா, ஃப்ளோ சார்ட் மெத்தட்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு காமன்லேருந்து லிங்க் மூலியமா அடுத்தடுத்த இதை பண்ணியிருப்போம். எத்தனையோ தலைப்புகள் யூனிட் 1ல இருந்தாலும் இதுல எத்தனை சப்ஜெக்ட் இருக்குன்னு சொல்லியிருக்கேன், 2 சப்ஜெக்ட் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அப்போ ஒன்னு என்ன சார் மாடர்ன் ஹிஸ்டரி, இன்னொன்னு என்ன சார் தமிழ் சொசைட்டி. அந்த தமிழ் சொசைட்டில எத்தனையோ தலைப்புகள் இருந்தாலும் அதெல்லாம் நீங்க விட்டுருங்க. அதுல மேஜர் ஹெட்டிங் என்ன சார் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 4 ஹெட்டிங் இருக்கு. தமிழ் சொசைட்டியை பொறுத்த வரைக்கும் எத்தனை மேஜர் ஹெட்டிங் இருக்கு அப்படின்னா 4 ஹெட்டிங் இருக்கு அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. இந்த ஃப்ளோ சார்ட் ஒவ்வொரு யூனிட்டுக்குமே கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு யூனிட்டையுமே நீங்க எடுத்து பார்க்கலாம். இது நம்மளுடைய டெலகிராம் சேனல்லையே இருக்கு. ரைட் சார், இப்போ என்ன ஃபைனலைஸ் பண்ணிடலாம். நம்ம ஒவ்வொரு யூனிட்டுக்கும் எத்தனை சப்ஜெக்ட் இருக்கு, அந்த எத்தனை சப்ஜெக்ட்டுக்கு நம்ம எத்தனை டாபிக் படிக்கணும் அப்படிங்கிற வரைக்கும் என்ன பண்ணியிருக்கோம், நம்ம உங்களுக்கு டீடைல்டா இதெல்லாம் கொடுத்துருக்கோம். ரைட், இதை ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிங்க. இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரி சார், இதெல்லாம் எனக்கு இந்த வாட்டி தான் முதல்ல தெரியுது, எனக்கு இன்னுமே பயம் இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடிய மாணவர்களா இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய கவலையை விட்டுருங்க. ஏன்னா 30 நாள்ல நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா 165 கேள்விகளுக்கு மேல பதில் சொல்ற அளவுக்கு நம்ம ஒரு கிராஷ் கோர்ஸ் எடுத்துட்டு வரோம். இந்த கிராஷ் கோர்ஸ்ல உங்களுக்கு என்ன சார் இருக்கும், டெஸ்ட் சீரிஸ் இருக்கும், ஸ்டடி மெட்டீரியல் PDF ஆக வந்துடும், பாலிசி நோட்ஸ் இருக்கும், கரண்ட் அஃபயர்ஸ் இருக்கும், ஒரு நாள் ஒரு தலைப்பு, அந்த ஒரு தலைப்புல ஒரு தேர்வு, அந்த ஒரு தேர்வும் டிஎன்பிஎஸ்சி தரத்துல இருக்கும் போது ஒரு குரூப் 2 பதவி உங்களுக்கு 60,000 சம்பளத்தை உறுதி செய்ய போறோம். இதற்கான அறிவிப்பை நாங்க என்ன பண்ணிடுறோம், கூடிய விரைவில் இன்றைக்கே உங்களுக்கு சொல்லிடுறோம். ரைட், நம்ம எதுல சார் விட்டோம், 70 கேள்விகள் நான் சரியாக ஜிகேல பதில் சொன்னால் மட்டுமே தான் அரசு அதிகாரியாகிற வாய்ப்பு எனக்கு இருக்கு. அப்ப எனக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும், மற்ற மாணவர்களை காட்டிலும் ஒரு யூனிட்ல எத்தனை சப்ஜெக்ட் இருக்குன்னு தெரிஞ்சிருக்கணும், ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் எத்தனை டாபிக் டிஎன்பிஎஸ்சி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ஒரு கிளாரிட்டிக்கு நான் எடுத்துட்டு வந்துடணும். ரைட், இது இரண்டுமே நம்ம இப்போ உங்களுக்கு கொடுத்தாச்சு. ஒவ்வொரு யூனிட்லையும் 2 சப்ஜெக்ட் இருக்கு. ஆக மொத்தம் 10 சப்ஜெக்ட் என்ன பண்ண போறீங்க, நீங்க ஜிகேவை பொறுத்த வரைக்கும் 2A மெயின்ஸுக்கு படிக்க போறீங்க. இந்த 10 சப்ஜெக்ட்லையும் என்னென்ன டாபிக் இருக்கு அப்படிங்கிறதுக்கு நான் உங்களுக்கு என்ன சொல்லிட்டேன், நம்மளுடைய ஃப்ளோ சார்ட் மெத்தடை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இது டெலகிராம் சேனல்ல இருக்கு. அப்போ உங்களுக்கு ஒவ்வொரு பாடத்திலையும் எத்தனை டாபிக் இருக்கு அப்படிங்கிறதும் தெரிஞ்சிடுச்சு. ரைட் சார், இப்போ நம்ம என்ன செய்யணும், என்ன ஆர்டர்ல படிக்கணும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாச்சு. என்ன ஆர்டர்ல நான் படிக்கணும்னு என்ன கேட்டீங்கன்னா ஜிகேவை பொறுத்த வரைக்கும் இந்த ஆர்டர்ல தான் நம்ம படித்தாகணும். யூனிட் 2 தான் என்ன பண்ணணும், நீங்க முதல்ல படிக்கணும். யூனிட் 1 தான் என்ன பண்ணணும், 2ஆவதாக படிக்கணும். யூனிட் 5 நீங்க 3ஆவதாக படிக்கணும். யூனிட் 3 நீங்க 4ஆவதாக படிக்கணும். யூனிட் 4ல நீங்க 5ஆவதாக படிக்கணும். இந்த நம்பரை மீண்டும் ஒரு வாட்டி ஞாபகம் வச்சுக்கோங்க. யூனிட் 2 நான் முதல்ல படிச்சு முடிக்கணும். யூனிட் 1 நான் 2ஆவதாக படிச்சு முடிக்கணும். யூனிட் 5 நான் 3ஆவதாக படித்து முடிக்கணும். யூனிட் 3 நான் 4ஆவதாக படிச்சு முடிக்கணும். யூனிட் 4 நான் 5ஆவதாக படிச்சு முடிக்கணும். அப்ப 2 1 5 3 4 அப்படிங்கிற ஒரு லேன் உங்களுக்கு கிடைக்கும். இரண்டாவதாக நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க, எந்த ஆர்டர்ல சார் நான் ஜிகே யூனிட்டை படிக்கணும் அப்படின்ட்டு. ரைட், இதையும் தெரிஞ்சுக்கிட்ட நீங்க எல்லா யூனிட்டையுமே படிச்சிடணுமா? அடுத்த கேள்வி என்ன சார் வரும் அப்படின்னா
ஓகே சார், ஃபர்ஸ்ட் நீங்க என்ன சொல்லியிருக்கீங்க, யூனிட் 2 நீங்க படிக்கணும்னு சொன்னீங்க. யூனிட் 2ல என்ன இருக்கு, பாலிட்டி இருக்கு, அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கு அப்படிங்கிறது தெரியும் நமக்கு. அப்ப பாலிட்டிலையும் அட்மினிஸ்ட்ரேஷன்லையும் இருக்கக்கூடிய எல்லா தலைப்பையுமே நான் படிக்கணுமா சார்னு கேட்டா அங்கதான் என்ன வருது, சயின்டிபிக் அப்ரோச் வருது. நீங்க எல்லா தலைப்பையுமே படிக்க வேண்டியது இல்லை. நம்மளுடைய டார்கெட் என்ன சார், ஜிகேவை பொறுத்த வரைக்கும் டார்கெட்னு நான் முன்னாடியே உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். நம்மளுடைய டார்கெட் அப்படிங்கிறது 65 கேள்வியிலேருந்து 70 கேள்விகளுக்கு மேல குறிக்கணும். நம்ம ஒரு முயற்சி எடுத்திருக்கோம். அந்த முயற்சி என்ன செஞ்சிடக்கூடாது அப்படின்னா நம்மள 65 கேள்விக்கு கம்மியாக மதிப்பெண்ணை எடுத்து வச்சிடக்கூடாது. ஆனா எதுக்கு மேல சார் போலாம், 70 கேள்விகளை உறுதியாக குடிக்கணும். 70 கேள்விகளுக்கு மேல எவ்வளவு வந்தாலும் என்னதான், எனக்கு அது நல்ல விஷயம் அப்படிங்கிறதையும் நீங்க நம்புவீங்க. அப்ப நான் முதல்ல உங்களுக்கு என்ன ஆர்டர் சொல்லிட்டேன், பாலிட்டி படிக்கணும், அடுத்து அட்மின் படிக்கணும் அப்படின்ட்டு. அதுல சிலபஸ்ல இருக்கக்கூடிய எல்லா தலைப்பையும் படிக்கணுமா சார், நான் உங்களுக்கு ஃப்ளோ சார்ட் மெத்தட்லயே உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். யூனிட் 2 அப்படிங்கிறது இந்த சிலபஸ் தான். அப்ப யூனிட் 2ல நம்மளுக்கு எத்தனை டாபிக் இருக்கு, மொத்தம் 11 டாபிக்கள் இருக்கு. இந்த 11 டாபிக்கும் வேற வேற சப் டாபிக்ஸா எடுத்துட்டு வந்திருக்கு. அப்ப இது எல்லாத்தையும் போட்டு நான் குழப்பிக்கணுமா சார்னு கேட்டா குழப்பிக்க தேவையில்லை. நான் உங்களுக்கு என்ன கொடுத்துறேன், நம்பர்ஸ் கொடுத்துறேன். 1 2 3 4 24 and 25 ரைட் சார். இந்த நம்பரை நான் எங்க சார் போய் ரெஃபர் பண்றது அப்படின்னா நம்மளுடைய 48 days பிளான் அப்படின்னு ஒரு ஷெட்யூல் கொடுத்துருந்துருப்போம் ரைட்டா. அந்த ஷெட்யூல்ல நான் உங்களுக்கு என்னதான் பண்ணியிருக்கேன், முதல்ல யூனிட் 2 தான் உங்களை படிக்க வச்சிருந்திருக்கேன். அடுத்து யூனிட் 1க்கு போயிருப்பேன். இப்படி சிஸ்டமேட்டிக்கா நம்ம மாணவர்களுக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோமோ அதுல இருக்கக்கூடிய தகவல்களை இப்போ உங்களுக்கு சொல்லிட்டேன் ரைட். இந்த பேஜை நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருந்திருக்கலாம். இந்த பேஜை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டு நீங்க என்ன சார் செஞ்சிடணும், முதல்ல நீங்க என்ன பண்ணிட்டீங்க, யூனிட் 2 கவர் பண்ணிட்டீங்க. அடுத்து நான் என்ன சொல்லியிருக்கேன், யூனிட் 1 படிக்கணும். யூனிட் 1 படிக்கும் போது நீங்க எந்த டாபிக்கை சார் படிக்கணும், சிலபஸ்ல இருக்கக்கூடிய அனைத்து டாபிக்கையும் நீங்க படிக்க தேவையில்லை. இந்த பாக்ஸ்ல கொடுத்துருக்க 15 16 17 18 19 20 21 22 23 என்ன சார் இதெல்லாம் நம்பர் அப்படின்னா நம்ம ஷெட்யூல் ஒன்று கொடுத்துருக்கோம்ல, அந்த ஷெட்யூலை நீங்க ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்க அப்படின்னா 15வது டெஸ்டா என்ன சார் இருக்கு, யூனிட் 1 இருக்கு. 16 17 18 19 20 அப்படின்ட்டு நீங்க யூனிட் 1 படிச்சு முடிச்சிடலாம் ரைட் சார். இது மாதிரி நான் எல்லாத்தையும் ரெஃபர் பண்ணிக்கவா அப்படின்னு நீங்க கேட்பீங்க ரைட். இதுல உங்களுக்கு என்ன சார் தெரியணும் அப்படின்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. இந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்படிங்கிறது எல்லா மாணவர்களாலையும் படிக்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்கங்க. ஏன் சார் என்னால படிக்க முடியாதான்னு கேட்டீங்கன்னா நீங்க பிரிலிம்ஸுக்கு எவ்வளவு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்களோ அதை வச்சுதான் என்ன பண்ண முடியும், நம்ம மேனேஜ் பண்ண முடியும். அப்ப சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி நான் விட்டுட்டே போயிடுறதா சார், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல சயின்ஸ் அண்ட் டெக் அப்படின்னு ஒரு தலைப்பு இருக்கு. அது இல்லாம கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படிங்கிற ஒரு தலைப்பு இருக்கு. சயின்ஸ் அண்ட் டெக்ல 2 சப்ஜெக்ட் இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு சார். நீங்க அதை கூட என்னவா சொன்னீங்க அப்படின்னா 3வது சப்ஜெக்டா படிச்சு முடிச்சிட சொன்னீங்க சார். அப்ப நான் என்ன சார் செய்யறது அப்படின்னா 36 அப்படிங்கிற ஒரே ஒரு டாபிக்கை மட்டும் நீங்கள் படித்தா போதும். இந்த 36ங்கிறத எங்க நீங்க தேடணும், நம்மளுடைய ஷெட்யூல்ல 36வது தலைப்பா நான் என்ன சார் கொடுத்துருக்கேன் அப்படின்னா சயின்டிஸ்ட் இன் தமிழ்நாடு. சயின்டிஸ்ட் இன் தமிழ்நாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டா நமக்கு எத்தனை சயின்டிஸ்ட் சார் நம்மளுடைய எஸ்சிஆர்டி கண்டென்ட்ல கொடுத்துருக்காங்க அப்படின்னா 11 சயின்டிஸ்ட கொடுத்துருக்காங்க ரைட். அங்கேயும் இங்கேயுமா இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட் பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு 5 நபர்கள் இருப்பாங்க. அப்ப 17 அப்படின்னு நம்ம வச்சுப்போம். 17 சயின்டிஸ்ட நீங்க படிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கேள்விகள் கன்ஃபார்ம். அப்ப நம்ம என்ன சார் உங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்கோம் அப்படின்னா நீங்க அதிக நேரம் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் நீங்க படிச்சுக்கிட்டு இருக்க தேவையில்லை. உங்களுக்கு எந்த தலைப்பில இருந்து உறுதியாக கேள்விகள் வருமோ அந்த தலைப்பை மட்டும் தேர்ந்தெடுத்து இந்த பாக்ஸை கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க ரைட். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இன்னமும் எனக்கு கான்ஃபிடென்ட் கம்மியா தான் சார் இருக்கு அப்படின்னா நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய தகவல் என்னன்னா நம்மளுடைய பேட்ச் மாணவர்களுக்குன்னு தனியா என்ன பண்ணியிருக்கோம் 30 days கிராஷ் கோர்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம். இதோட டீடைல்ஸை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்மளுடைய டெலகிராம் லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட் பாக்ஸ்லயும் கொடுக்குறேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க என்ன கேட்கலாம் அப்படின்னா 30 days கிராஷ் கோர்ஸை நீங்க என்ரோல் பண்ணிக்கலாம். உங்களால அடுத்து வர 30 நாட்கள்ல 165 கேள்விகளை குறிக்க முடியும். ஏன் அப்படி சொல்றேன்னா
பொதும்பாலும் 22,000 மாணவர்களும் நமக்கு வெறும் 5 தலைப்பு தான் சார் இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. இந்த வீடியோ பார்த்ததன் மூலியமா உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கும் அப்படின்னா, ஒவ்வொரு தலைப்பிலும் 2 தலைப்புகள் இருக்கு. அந்த ஒவ்வொரு தலைப்பிலையும் மேற்கொண்டு வேற வேற தலைப்புகள் இருக்கு. நான் இது எல்லாத்தையும் படிக்க தேவையில்ல. எனக்கு ஒரு 2A மெயின்ஸ் போஸ்ட் வேணும் அப்படின்னா சரியான வழிகாட்டுதல் இருந்தால் உங்களால வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறதையும் நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ டு ஆல்.